வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நார்மலாக இப்போ இவங்க வந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராவை மாத்திரமே இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் எய்டு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆர் இது வந்து லெண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ரெனியூபிள் எனர்ஜி அந்த மாதிரி வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ரெவென்யூ ஃபியூச்சரில் நல்லா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. ஏன்னா நமக்கு வந்து 2032 2040 வரைக்கும் பார்த்தோம்னா ரெனியூபிள் எனர்ஜியோட இது வந்து நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய கேப் இருக்குது. அதாவது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கும்போது இவங்களும் உள்ள இறங்குறாங்கங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இந்த நிலையில் இப்போ இந்த குவார்ட்டருக்கு இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸை பேஸ் பண்ணி என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவைட் டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 275 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 225ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டலை நம்ம பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் 1 வரைக்கும் டாலரன்ஸ், 0.5 வரைக்கும் தியரிட்டிக்கல் லிமிட். நாங்கள் படிக்கும்போது 0.5 அப்படிங்கிறது தான் தியரிட்டிக்கல் லிமிட். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. தென் இப்போ வந்து 1 வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஈக்குவல் 1:1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தியரிட்டிக்கல் லிமிட் இது வந்து நம்ம டாலரன்ஸ் அப்படின்னு நான் அதை டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து 1 தாண்டி இவங்க 6ன்னு போயிருக்கிறதுனால பியாண்ட் டாலரன்ஸ். நார்மலாக இந்த மாதிரியான சூழலில் ஒரு நல்ல பீக் க்ரோத்து, நல்ல டிமாண்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூலலாம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் அவங்க வாட்டு ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போவாங்க. நம்ம தான் வந்து ரொம்ப நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ், சின்ன பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒன்ஸ் ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது, இல்லாட்டி பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய கால்குலேஷனில் புக் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரைஸை வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பியாண்ட் டாலரன்ஸுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 16 இருக்குது. ஓகே, பிஇ 16 சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சம்டைம்ஸ் இந்தியாவோட ஆவரேஜ் அப்படிங்கிறது 16 வந்து பல கம்பெனிக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிற லெவல் வந்து நம்மளுடைய ரிசர்ச்சில் பார்த்தேன். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், இல்லாட்டி நார்மலாக வந்து 25 அப்படின்னு பார்க்கும்போது இது சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரியான கம்பெனிக்கு 16 வந்து 16x கொஞ்சம் மேக்ஸிமமாக தான் இருக்கும். அதனால இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். இப்போ பிபிஐ பொறுத்த வரைக்கும் 2.5 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் பிபி வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக மாறும். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பியும் சரி பிபியும் சரி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக வந்திருக்கு. எப்போ இவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.68ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படின்னு நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக இந்த 2026க்கு வந்து அவங்க கம்பேரிசன் எதுவும் இல்லை. பட் 2027க்கு தான் இவங்க வந்து போடுறாங்க. 26 விட்டுட்டு 27க்கு தான் அவங்க கொண்டு போகிறாங்க. 27 மார்ச்சுக்கு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 30% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. மைட்பி அது வந்து இபிஎஸ்ல எவ்வளோ தூரத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். பட் இங்கே அசஸ்மெண்ட்டில் அவங்க கொடுக்கல, சஜஷன்ஸில் கொடுக்கல. இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு எடுக்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது ஒரு குவார்டர்லி ரெவென்யூ வந்து 28.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா கிட்டக்க 250-300 கோடி ரூபா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 300 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 70 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால 0.4
இபிஎஸ் வந்து போனது குவார்டர் காட்டிலும் கூட எடுத்து 3.6 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா 14 இருக்கு. 0.1 வந்து போன தடவை காட்டிலும் கூட. ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து ஸ்டாக்னேட் ஆகுது. ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் 16x அதுக்கப்புறம் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ இப்போ இது வந்து கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரிலாம் வரும்போது அதான் நமக்கு இபிஎஸ் கூட எடுத்திருக்கிறாங்க, நெட் ப்ராஃபிட் கூட எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வராமல் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் அண்ட் சீ போடலாம். ஏதாவது கரெக்ஷன் வருதான்னு பார்க்கலாம், இல்லாட்டி கரெக்ஷன் வந்துச்சுனாக்கா கீழே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிசிஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கும் அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணுறது, ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து கவர் பண்ணுறதோடைய பர்பஸே அதுதான். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுது, அதனால கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் எக்ஸலில் நமக்கு என்ன வருதுங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 18% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 4% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் 0.02% குறைச்சி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒன்றும் பெரிய எஃப்ஐஎஸ் வந்து 0.02 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிக்னிஃபிகண்ட்டாக இல்லாட்டியும் கூட, பட் ஓரளவுக்கு நம்ம அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த இடத்துல தூண்டுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 15 நான் எடுத்திருக்கிறேன். எப்படி 15 நம்ம எடுக்கிறோம்னா ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்த மாதிரி நமக்கு வந்து புக் வேல்யூ வந்து ஏற்கனவே இங்கே வந்து 89 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். 89ங்கிற ரேஞ்சில் இருக்கும். நம்ம கால்குலேட்டரில் நம்ம போட்டு பார்த்தோம்னா 89 டிவைடட் பை 6 இல்லாட்டி 90 டிவைடட் பை 6ன்னு போடலாம். ஏன்னா 0.2 தான் டிஃபரன்ஸ். அதனால 90 டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டோம்னா 15 வரும். ஸோ இப்போ நான் அந்த 15ங்கிறதையே நான் புக் வேல்யூவாக நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ அந்த 15ன்னு எடுத்து பார்த்தோம்னா இப்போ ஓரளவுக்கு ப்ரைஸ் மூமெண்ட்டோட ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ நமக்கு புக் வேல்யூ நான் எடுத்திருக்கிறது 15, அட்ஜஸ்டட் புக் வேல்யூ 15, ஃபேர் ப்ரைஸ் 68, கரண்ட் ப்ரைஸ் 225, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 3.29ன்னு வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டாலே அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஃபர்ஸ்ட் லெவலுங்கிறது 1லேருந்து 1.5 வரைக்கும், செகண்ட் லெவலுங்கிறது 2லேருந்து 2.5. ஸோ இப்போ அந்த இடத்துல நமக்கு 2 கடந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்னாலே எப்போ இவங்களுடைய இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ், இபிஎஸ் உடைய டிடிஎம் பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது ஒரு கிரேட் அலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆக்சுவலாக நம்ம எந்த சைட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் பிபி வந்து 2.5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அட்ஜஸ்டட் பிபின்னு நம்ம பார்த்தோம்னா 15ன்னு வருது. ஸோ இப்போ இதே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவ்வளோ நாள் புக் வேல்யூக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்னேட் ஆச்சுனாக்கா அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டர் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இப்போ 2.5 வரைக்கும், இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.5 வரைக்கும் அவன் கரெக்ஷன் லீட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது வந்து 171 அப்படிங்கிற லெவலுக்கு இது வந்து ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது 2.5. ஸோ இப்போ இவன் கரெக்ஷன் லீட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க 2.5 வரைக்கும் லீட் எடுக்கிறான்னா 171 அப்படிங்கிறதுக்கு இருக்கு. ஸோ இப்போ அவன் சப்போஸ் அவன் கரெக்ஷன் லீட் எடுத்து கீழே வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் அண்ட் சி அப்ரோச்சில் நம்ம பார்க்குறோம். அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற டிசிஷன் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 14.10 இங்கே இருக்குது, 14.10. ஸோ அதை ஆவரேஜ் பண்ணும்போது 3.53ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 3.70. ஸோ அதை காட்டிலும் நமக்கு எஸ்டிமேஷன் 0.1 கம்மியாக இருக்குது, 0.17 கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு கிளியராகவே நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியும். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்தில் குமுலேட்டிவ் ஆவரேஜ் 3.40 இருக்குது. குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 0.1 கூட இருக்கிறதுனால அப்படியே அது சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தில் மேலே ஏறினா கூட அது சஸ்டைனபிலிட்டி ரொம்ப 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 வீக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வந்து சந்தேகத்துக்குரியது. அதே சமயத்தில் நம்ம பார்த்தோம்னா கீழே இருக்கு, நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே
பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அட்லீஸ்ட் அதை மேட்ச் பண்ற அளவுக்காவது கரெக்ஷன் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், நம்மளை பொறுத்த வரைக்கும் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், அதே மாதிரி ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அட்லீஸ்ட் இல்லாட்டியும் கூட அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எவ்வளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 98லேருந்து 137. சப்போஸ் இப்போ இவன் வந்து அதை தாண்டி கிட்டத்தட்ட 2 மடங்கு 1.5 மடங்கு கூட தான் இருக்கிறான். இப்போ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியருக்கு அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது 114 டு 137 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலையும் வேற வேற ப்ரைஸ் ரேஞ்ச் நமக்கு சொல்கிறோம். எதுலையும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் ஆகுதோ அதுக்கு நம்ம பார்த்தா போதும். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் வந்து நமக்கு 2.5 அப்படின்னு வந்ததுன்னா 1.7, 172 அப்படின்னு 172 அப்படிங்கிறது நம்ம சப்போர்ட் பாயிண்டாக பார்த்தோம். அது அந்த ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு அடுத்தாப்புல நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் வரைக்கும் இது அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க 137 டு 114 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்றோம். அது கொஞ்சம் வெயிட் வந்து நான் கூட கொடுப்பேன். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம எடுத்திருக்கிறது பிபில இருந்து R2 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். பிபி 115லேருந்து 116, பிபியோட டாப் 154லேருந்து 156, R1 202லேருந்து 204, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 258லேருந்து 260, R2 324 டு 326. ஏன் நம்ம வந்து மேலே 2 பாயிண்ட்லாம் எடுத்திருக்கிறோம், மேலே தான் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொன்னால் கூட, ட்ரேடர்ஸ் சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தில் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் ஏதாவது ஒரு காரணத்தில் எடுத்துகிட்டு போனாங்கன்னு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறது எப்போதுமே நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் அதை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இவன் இந்த குவார்ட்டருக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். இவன் ஸ்லைட்டாக வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை பிரேக் பண்ணியிருக்கிறான். நம்ம இங்கே பார்த்த மாதிரி அவன் குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் இபிஎஸ் உடைய எஸ்டிமேட்டட் ஆர்பிஎஸ், இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் கூட இருக்கிறதுனால பிரேக் பண்ணியிருக்கிறான். ஆனால் அது சஸ்டைனபிலிட்டியாக இல்லை, அப்படியே ஸ்டக்குன்னு அப்படியே கீழே இறங்கி ஒரு டோஜி மாதிரி கீழே ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். இந்த இது வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இந்த இடத்துல 2 விஷயம். ஒன்று வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய பாட்டமை வந்து அது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய பாட்டமை மேட்ச் பண்ணலாம், இல்லைன்னா அதை பிரேக் பண்ணலாம். அப்படி அவங்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய பாட்டம் அவங்க மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் R1 அப்படிங்கிறது 202லேருந்து 204 இப்போ இருக்கக்கூடிய நிலை வரைக்கும். அதையும் பிரேக் பண்ணி கீழே கொண்டு வராங்கன்னா பிபியோட டாப்போ இல்லாட்டி பிபி வரைக்குமோ இவங்க வந்து கரெக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம வெயிட் அண்ட் சி எந்த இடத்துல டர்ன் அப் ஆகுது. நான் இப்போ வந்து 3 months கேண்டலில் வச்சிருக்கிறேன். 1 day கேண்டலில் எங்கே டர்ன் அப் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகுதோ நம்ம வந்து நல்ல டிசிஷன், நமக்கு தேவையான, நமக்கு சப்போர்ட்டிவாக நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சரியான டிசிஷன் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.